ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ பர்கூர். எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். இப்போ இது ஒரு கோயிலுக்காக நம்ம ஒரு செட்டு நம்மக்கிட்ட அண்ணா கொடுத்துருந்தாரு. இது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதில்ல, இது வாங்கி தான் கொடுத்துட்ருக்கோம். கோயிலுக்குன்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுக்கு என்ன வருதோ, நம்மளுடைய கஸ்டமருக்கு வேறு, ஒரு டெக்னீஷியனுக்கு வேறு ரேட்டு வரும். அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால் நம்மளுக்கு என்ன ரேட்டு போடுறாங்களோ கடைக்காரங்க, அதே ரேட்டுக்கு நம்ம கோயிலுக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம். இது வாங்கி தான் கொடுக்குறோம், நம்ம எதுவும் செய்கிறதில்ல. இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்னதுனால இதே பார்த்திங்கன்னா டைமு சொல்கிற மாதிரி அந்த சொல்கிறம்போது அந்த கோயிலோட நேமு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேமு அந்த டைம் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. அதுக்காக இந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஆம்பில் நம்ம சொருகிட்டோம்னா இது சிக்னலை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒயர்லெஸ்ன்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த செட்டப் இது ஒன்று. உங்களுக்கு அதுக்கு பேட்ரி, அது கூட அவ்வளோ 2 பேட்ரி எல்லாம் கொடுத்துருவாங்க செட்டாக. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆன் கீழே அடிப்படாமங்கிறதுக்கு மைக்குக்கு அதுக்கு ஒரு 2 கப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கு தான். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணுறதுலன்னு சொன்னால் அது வேறு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இருக்கும். இது ஒயர் இல்லாமல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் பேட்ரி போட்டுக்கிறேன். மைக் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும். ஒரே நிமிஷம் பாருங்கள். இது ஒரு செட்டப்பு. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 30 மீட்ரு ஒயரு ஹெவி இது. இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆம்பு இதுதான் 150 வாட்ஸு தான். இது பார்த்திங்கன்னா 2 மைக்கு குழாய் மட்டும் பாடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இது பெரிய குழாய், ஒரு கொஞ்சம் லாங்கில் போகும் நல்லா. அந்த மாதிரி இருக்குது. யூஎஸ்பி ஆப்ஷனோட வந்துடும். உங்களுக்கு மைக்கு எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். இது பாடிட்டு தான் இருக்குது. பின்னாடி இதை ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக எடுத்து போடலை. எனக்கு இது இருக்கிறதே நான் காட்டுறேன். இது ஒரு குழாய் பாருங்கள், இது ஒரு குழாய், அது ஒரு குழாய் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நண்பருக்காக அவர் அர்ஜென்ட்டில் கேட்டனால நான் அர்ஜென்ட்டாக பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஓட விட்டோம்னா என்ன இதுன்றது தெரியும். அதுக்காக இந்த மாதிரி இது எல்லாமே பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பு, ஒரு ஹார்ன் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா மைக் ஆப்ஷனு, டைமிங் சொல்கிற மாதிரி. இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கி கொடுத்த ரேட்டு பார்த்திங்கன்னா 24,000 ரூபா மொத்தம் எல்லா பேக்கேஜ். அப்படி இது ரேட்டு இந்த மாதிரி இருக்குது. அது இந்த ஒயர் முதல் கொண்டு ஒயரு இது எல்லாமே செட்டாக 24,000 ரூபாவும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு ரேட்டவே நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் ரேட்டு. இதுதான் 150 வாட்ஸு தான் இது ஆம்பு. இது அவங்க இந்த மைக்கு பாடுற மாதிரி கேட்டாங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பீக்கரு, 10 இன்ச்சு ஸ்பீக்கரு 4, இது இல்லாமல் 4 10 இன்ச்சு ஸ்பீக்கர் வேணால் பாட வச்சுக்கலாம். அப்படி நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நன்றி நண்பர்களே. இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிடுங்க. நான் ஆனால் பார்த்திங்கன்னா இது அது இதுன்ட்டு வேறு பேச வேண்டாம். இது ரேட்டே இவ்வளோ தான். நன்றி நண்பர்களே. தேவைப்பட்டால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம்.